குவாலிட்டி, வேல்யூ, லோ வாலட்டாலிட்டி இது எல்லாமே ஒரே ஃபண்ட் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும்? That's the idea behind Bandhan Multi-Factor Fund, or actively managed equity fund built on smart investing principles. இது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு ரைட் ஃபிட்டாக இருக்குமா இல்லையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 10th July 2025, க்ளோசிங் டேட் 24th July 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் வந்து இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இதோட பிலாங் பண்ற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக், இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் BSE 200 TRI, அண்ட் இதோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 0.5% அப்ளை ஆகும் சப்போஸ் 30 டேஸ்க்குள்ளேயே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிடீம் பண்ணீங்கன்னா. என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண தேவையான மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் ரிஷி சர்மா அண்ட் மிஸ்டர் பிரிஜேஷ் ஷா. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே லாங் டேர்ம் டு மீடியம் டேர்ம் கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுவும் எப்படின்னா மல்டி ஃபேக்டர் குவான்டிடேட்டிவ் மாடலில் செலக்ட் பண்ணியிருக்கிற ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாங் டேர்ம் டு மீடியம் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் கேபிட்டல் அப்ரிஷியேஷன்றது தான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த NFO பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் நமக்கு சஸ்டெயினபிளாக இருக்குமான்னு பார்க்கறதுக்காக நெக்ஸ்ட் அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, மல்டி ஃபேக்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்மார்ட்டர் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ ஒரே ஃபேக்டரில் ரிலே பண்ணாமல் அவங்க வெல் ரவுண்டட் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, லோ வாலட்டாலிட்டி அண்ட் ஆல்ஃபா இந்த மாதிரி ஃபேக்டரை பிளெண்ட் பண்ணி they find well-rounded stocks. Number 2, actively managed advantage. ஒரு passive index மாதிரி இல்லாமல் இங்கே ஃபண்ட் மேனேஜரால் அந்த போர்ட்ஃபோலியோ ட்வீக் பண்ண முடியும் based on evolving market conditions. And number 3, broad universe. So BSE 200 TRI இண்டெக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்க 200 டாப் 200 கம்பெனிஸ் வந்து they can draw. அப்படின்னா both large cap and mid capsக்கு ஆக்சஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. And number 4, diversified factor exposure. ஸோ ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிங் ஸ்டைலில் நம்மளுக்கு ஓவர் டிபெண்டன்சியை இங்கே வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் கேன் ஹெல்ப் ஸ்மூத் அவுட் ரிட்டர்ன்ஸ். நம்பர் 5, சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சீக்கிங் கன்சிஸ்டன்சி. சப்போஸ் நீங்கள் குவிக் கெயின்ஸை சேஸ் பண்ணல, உங்களுக்கு ரூல் பேஸ்ட் அதுவும் ஸ்டெடி இன்வெஸ்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் பிகினருக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் லைக் மல்டி ஃபேக்டர், ஆல்ஃபா, வாலட்டாலிட்டி இதெல்லாம் கேட்டால் ரொம்ப டெக்னிக்கலாக தே கேன் ஃபீல். இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் கேன் லேக் இன் ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸ். அதாவது ஷார்ப் புல் ரன் ட்ரிவன் பை மொமெண்டம் ஆர் சென்டிமெண்ட் அந்த டைமில் இந்த மாதிரி ஃபேக்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம் இன் ப்ராடர் இண்டெக்ஸஸ். அண்ட் ஆல்சோ நம்பர் 3, ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ஆக்டிவ்லி மேனேஜ் அப்படின்றதுனால இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அதோட பாசிவ் ஆல்டர்னேட்டிவை கம்பேர் பண்ணிங்கன்னா இட் கேன் சார்ஜ் ஹையர் ஃபீஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அண்ட் நம்பர் 4, நியூ ஸ்ட்ராட்டஜி, அதாவது லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்ட். இந்த ஃபண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி நியூ அண்ட் ஸ்டில் பில்டிங் கிரெடிபிலிட்டி. ஸோ நம்மக்கிட்ட லாங் டேர்ம் டேட்டா இல்லை எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் நம்பர் 5, ஸ்டில் டிபெண்டிங் ஆன் மேனேஜர் எக்ஸிக்யூஷன். ஸோ ரூல் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலுமே இதோட இந்த ஃபண்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் த ஃபண்ட் மேனேஜர் அப்ளைஸ் அண்ட் அட்ஜஸ்ட் இட். ஸோ ஃபண்ட் மேனேஜரோட கான்ட்ரிபியூஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. இதை நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? பந்தன் மல்டி ஃபேக்டர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இட் பிரிங்ஸ் டுகெதர் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஐடியாஸ் அண்ட் ஆக்டிவ் டெசிஷன் மேக்கிங். ஒரு யூனிக் மிக்ஸ் இந்த இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸ். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, அதுவும் நீங்கள் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அண்ட் பிளெயின் வெனிலா ஈக்விட்டி இந்த பியாண்டாக நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு எக்ஸ்போஷர் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எதிர்பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா உடனே
ஆட்டோமேட்டிக்கலி அது பெட்டர் ஆகிடாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், லைக் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிமிலரான எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட், அதுவும் ட்ராக் ரெக்கார்டோடய இருக்கும். ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லும்போது 7 to 10 years தான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன் 7 to 10 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அந்த ஃபண்ட் வந்து அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிள் அத்தனை வருஷத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ்லையும் அது எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்து நம்மளால் ஒரு வெல் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இங்கே ஒரு NFO அப்படின்றப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் டேட்டா, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், போர்ட்ஃபோலியோ எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிளைண்ட் ரிஸ்க். ஸோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கோர் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண அண்ட் சிக்னிஃபிகண்ட்லி பாதிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்டர் ஆகணும், எக்ஸிட் ஆகணும்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களாலே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு NFOன்றதுல இன்னும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல். பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாம் உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்களுடைய கோல்ஸ் இல்லை உங்கள் டைம் ஹாரிசானுக்கு அலைன் ஆகுதான்னு பார்த்து இன்னும் பெட்டராக கைட் பண்ணுவாங்க ஃபார் மோர் பெட்டர் அவுட்கம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.